Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியான அதே சமயத்துல ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. இந்த சாதத்துக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். உங்களுக்கு சைட் டிஷ் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி விதவிதமான சிப்ஸோ இல்லை கிரேவிஸோ ஏதாவது ஒன்று தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க. ஈஸியான இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாதம் செய்யறதுக்கு அடி கனமான இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவு சாதம் இதில் சேர்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு இதில் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுக்கலாம். இதில் முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேற எந்த நட்ஸுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். அளவும் கூடுதலாகவும் குறைவாகவும் நம்ம சேர்த்துக்கலாம். அதற்கு அடுத்தது கருப்பு காஞ்ச திராட்சை, இந்த லைட் ப்ரௌன் கலரில் இருக்க காஞ்ச திராட்சை, இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூட்லேயே காஞ்ச திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துடும். கருகக்கூடாது, லைட்டாக பொரியணும், அவ்வளவுதான். அதே போல் முந்திரி பருப்பும் இந்த அளவு செவந்ததுன்னா போதும், ரொம்ப செவக்கக்கூடாது. அதனால கடாயில் இருக்க சூட்லேயே இது நல்லா பொன்னிறமாக மாறி வந்துடும். இது போல் கலர் மாறின பிறகு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நட்ஸ் எல்லாம் வேற ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ண உடனேயே ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க. அதில் இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஜாதி பத்திரி, கிராம்பு, இது போல் முழுசாக இருக்கக்கூடிய கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். மசாலா பொருள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவு சாதம் எடுக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வாசனை பிடிச்சதுன்னா அந்த பொருளை கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்த உடனேயே தீயை அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் கரெக்டாக நமக்கு வறுபட்டு வரும். வெங்காயம் இது போல் ஒரு பதத்தில் நமக்கு வறுபடணும், அதாவது கண்ணாடி பதம் தாண்டி அந்த ப்ரௌன் கலரை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி. இந்த சமயத்தில் 200 கிராம் அளவுள்ள பாஸ்மதி அரிசியை இது போல் உதிராக சாதமாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு இதை சேர்த்து அப்படியே நம்ம கலந்து விட்டுடலாம். இதை பாஸ்மதி அரிசியை உதிராக வடிக்கிறது அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊறின பாஸ்மதி அரிசியை சேர்த்து 1 ஸ்பூன் எண்ணெய் அதில் விட்டு உப்பு போட்டு 80% வெந்த பிறகு இதை வடித்து எடுத்து ஆற விட்டுடுங்க. அந்த ஆறின சாதத்தை தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். இந்த ரைஸை பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நட்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. மேலே தூவுறதுக்காக பாதி நட்ஸ் தான் இதில் சேர்த்துருக்கேன், மீதி நட்ஸ் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சுட சுட நல்லா கம்ம வாசனையில் நம்மளோட நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நீங்கள் சீரக சம்பா அரிசியோ இல்லை வேற எந்த பச்சரிசியோ கூட பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் நம்ம வீட்டில் மதியம் வடித்த சாதம் மீந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் கூட ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இதே மெத்தடில் இந்த சாதம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏற்கனவே வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் சாதம் எப்படி வடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாஸ்மதி அரிசி எப்பொழுதுமே வாங்கும்பொழுது பழைய அரிசியாக வாங்கி அதை வடிச்சிங்கன்னா இது போல் நல்லா உதிராக வரும். இந்த ரெசிபிக்கு இதுதான் அளவு அப்படிங்கிறது இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்க நட்ஸு, ட்ரை நட்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை இன்னும் மேலும் சுவையாக கூட செஞ்சுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.